நீங்க ஃபியூல் சுவிட்ச் ஆஃப் பண்ணீங்களா அப்படின்னு கேக்குறாரு. இதுதான் $1 மில்லியன் கொஸ்டின். இந்த ஃபியூல் சுவிட்ச் பாருங்க, இது இந்த ரெண்டு இருக்குது, இந்த இதுக்கு மேல அந்த த்ரெஷ் லிவர். இது வந்து பைலட்ஸ் மட்டும் தான் பண்ண முடியும். பவர் லாஸ் ஆன பிறகு ஒரு பைலட் இன்னொரு பைலட்டை பார்த்து கேட்கறாரு, எதுக்கு செட் பண்ணிட்டீங்க? ரெண்டுமே ஆஃப் ஆயிருக்குது, ரெண்டு சுவிட்சுமே ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆனா இல்லங்கிறாங்க ரெண்டு பைலட்ஸும். ஆஃப் பண்ண பிறகு திருப்பி ரீஸ்டார்ட் பண்றாங்க ரெண்டையுமே. இம்பாசிபிள். அந்த வாய்ப்பில்லாத ஒரு கேள்வி. புதுசா இது வந்து பெரிய ஐப்ரோ தூக்க வச்சிருக்கு. இந்த பிரிலிமினரி ரிப்போர்ட் வரதுக்கான முக்கியமா 30 நாள் அவசரமா கொடுக்க வேண்டிய காரணம் என்ன அப்படின்னா, லேண்டிங் கியருமே வந்து டவுன் பொசிஷன்ல தான் இருந்தது அப்படின்னு போட்டு சொல்லியிருந்தாங்க. எல்லாருக்கும் வணக்கம். சமீபத்தில் அகமதாபாத்தில் நடந்த ஏர் இந்தியா கிராஷ் வந்து நம்ம எல்லாம் அறிந்தது. அதோடைய தாக்கம் வந்து இன்னுமே எல்லாருக்குமே இருந்துட்டு இருக்க இந்த சூழ்நிலையில் அதோடைய இனிஷியல் ரிப்போர்ட் வந்து நேற்று வெளியாச்சு. ஸோ அந்த ரிப்போர்ட்டில் என்னென்ன விஷயங்கள் குறிப்பிட்டிருக்காங்க, அதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக பைலட் திரு அசோகன் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. சார், முதல்ல இந்த பிளாக் பாக்ஸ் வந்து யூஎஸ் தான் கொண்டு போகிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதன் பின்னால் வந்து இல்லை இந்தியாவிலே பண்ணிடலாம் அப்படின்னும் சொன்னாங்க. அப்புறம் இந்த ரிப்போர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சில கேபிள்ஸ் வந்து யூஎஸ்லேருந்து கொண்டு வந்து இங்கே பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. என்ன நடந்துச்சு சார் அதில்? ஆக்சுவலாக வந்து இந்தியாவில் லேப் இருக்கு, அது வந்து டீகோட் பண்ற லேப் இந்தியாவில் இருக்குது. அப்போ ஆனா இந்த டேமேஜ் கொஞ்சம் அவங்க எதிர்பார்த்ததுக்கு மேல அதிகமா இருந்ததுனால ஒருவேளை இங்க பண்ண முடியாத ஒரு சில ஃபர்தர் எக்யூப்மெண்ட்ஸ் அதிகமா அங்க தேவைப்படலாம் அப்படிங்கிறதுக்காக அங்க கொண்டு போறதா இருந்தது. ஆனா கொண்டு போகல, இங்கேயே பண்ணிட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க. மேபி நீங்க சொல்ற மாதிரி அங்க இருந்து ஏதாவது எக்யூப்மெண்ட் கொண்டு வந்துருக்கலாம். பட் இது முழுக்க டீகோட் பண்ணது, இந்த ரிப்போர்ட் கொடுத்தது எல்லாமே ஏஐபி இந்தியாவில தான் பண்ணாங்க. ரைட். ஆக சார், இந்த ரிப்போர்ட்ல நான் இன்னொன்னு பார்த்தேன், நிறைய பேர் வந்து இந்த ரிப்போர்ட்டை வந்து ஆராய்ஞ்சு பாக்குறாங்க. அந்த கமிட்டி இதுல வராங்க. அதுல வந்து போயிங் தரப்புல இருந்து கூட ஒருத்தர் வந்திருக்காங்க அப்படிங்கிறத போட்டிருந்தாங்க. யூஸ்வலாவே இதுதான் நடைமுறையா? பொதுவா வந்து ஒரு ஃபிளைட் கிராஷ் ஆகுது அப்படின்னா அந்த கம்பெனியோடைய ரெப்ரஸன்டேட்டிவ் யாராவது வர்றதுங்கிறது வந்து ஒரு நடைமுறையா? அது இயல்பான விஷயம் தானா? ஆமா, அது மெயினா எந்த கண்ட்ரியில நடக்குதோ அந்த கண்ட்ரி இன்வெஸ்டிகேஷன் டீம் தான் மெயின் இன்வெஸ்டிகேட்டர்ஸ். ஆனா மத்தவங்களும் அதுல வருவாங்க. அதுல வந்து அந்த என்ஜின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அந்த என்ஜின் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அல்லது அந்த கம்பெனி ஏர்லைன்ஸ் இருக்கு, அதே மாதிரி அந்த கண்ட்ரிக்கு இருக்கு. இப்ப என்டிஎஸ்பி உள்ள வந்திருக்காங்க, ஏஐபின்னு சொல்லிட்டு யூகே, ஏன்னா பிகாஸ் யூகே சிட்டிசன்ஸ் நிறைய பேர் இறந்திருக்காங்க இதுல. சோ அதனால மத்தவங்களும் அதுல அவங்களுடைய பார்ட்டிசிபேஷன் இருக்கும். பட் ஆனா இன்வெஸ்டிகேஷன் பண்றது எல்லாமே நம்ம டீம் தான் இருந்திருக்கும். பட் அவங்களும் உள்ள இருப்பாங்க, அதுக்குள்ள இருப்பாங்க. இதுல வந்து நம்ம மாத்தி எல்லாம் கொடுக்க முடியாது. இது வந்து நிறைய பேர் அப்படி மாத்திட்டாங்கன்னா அது கன்ஸ்பிரசி தியரி, அதெல்லாம் இல்ல. ஏன்னா இத்தனை பேரும் சேர்ந்து ஒரு தவறு செய்ய மாட்டாங்க. அது தவறு பண்றதுக்காக இந்த ரிப்போர்ட் இல்ல. இந்த ரிப்போர்ட்டே வந்து இன்னொரு தவறு இது மாதிரி நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் கிரியேட் பண்றது. அந்த ரிப்போர்ட்ல வந்து சார் நிறைய பேர் இனிஷியலா சில ஏவியேஷன் எந்தூசியாஸ்டிஸ்ட்லாம் சொன்னது வந்து இந்த ஃபிளாப்ஸை பத்தி சொன்னாங்க. அந்த ஃபிளாப்ஸை வந்து இது பண்ணிட்டாங்க, அது வச்சுட்டாங்க அப்படின்னு. இந்த ரிப்போர்ட்ல வந்து அது ஒரு 5 டிகிரில இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த ரிப்போர்ட் வந்து சொல்லுது. அது நார்மலான ஒரு பொசிஷன் தானே? ஏன்னா ஃபிளாப்ஸ் வச்சு நிறைய தியரி சொல்லிட்டே இருந்தாங்க. அது ரொம்ப கரெக்டான விஷயம் தானே? அது நான் சொல்லிடுறேன். முதல்ல நம்ம எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் நாள் பார்த்தது என்னன்னா லாஸ் ஆஃப் பவர். எல்லாருக்குமே தெரிஞ்சது. அதுல பவர் இல்லாத கீழே இறங்குது, டிசென்ட் பண்ணுதுன்னு பார்த்தோம். லாஸ் ஆஃப் பவர் 2 இன்ஜின் டியூவல் இன்ஜின் ஃபெயிலியர் இம்பாசிபிள். அந்த இம்பாசிபிலிட்டி எப்படி நடக்க முடியும் அப்படிங்கும்போது நம்ம எல்லாருமே யோசிச்சு ஒருவேளை பேர்ட் ஸ்ட்ரைக்கா இருக்கலாமான்னு. ஆனா அதுக்கான எந்த அறிகுறியும் இல்லை. அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து அந்த கேமரா எல்லாம் ஜூம் பண்ணி நிறைய பேர் பார்த்து சொன்னாங்க, அதுல பிளாப்ஸ் இறக்கவே இல்லை, அதே மாதிரி லேண்டிங் கியர் வெளியே இருக்குது, இது உள்ள போயிருக்கிற விஷயம் வெளியே இருக்கிறது உள்ள போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஒருவேளை அதனால லாஸ் ஆஃப் லிஃப்ட் வந்திருக்குமா அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல பார்த்தது. இதுவும் ஒரு தியரி தான். மூணாவது நாள் பாத்தீங்கன்னா ஃபியூல் கண்டாமினேஷனால இருக்குமா அப்படி மாறிட்டே இருந்தது. ஆனா ஒண்ணு என்ன உறுதி அப்படின்னா, அந்த என்ஜின் பவர் இல்ல, லாஸ் ஆஃப் பவர்ங்கிறது மட்டும்தான் இப்போ இந்த ஃபைனல் இந்த பிரிலிமினரி ரிப்போர்ட் உறுதி பண்ணியிருக்குது. இந்த பிரிலிமினரி ரிப்போர்ட் வரதுக்கான முக்கியமா 30 நாள் அவசரமா கொடுக்க வேண்டிய காரணம் என்ன அப்படின்னா, இதே மாதிரி ஏதாவது தவறு இருந்தது, ஏதாவது சிஸ்டத்துல தவறு இருந்தது, இல்ல சுவிட்சஸ்ல ஏதாவது இருந்தது, இல்ல சாஃப்ட்வேர்ல ஏதாவது இருந்ததுன்னா திருப்பி இன்னொன்னு அதே பேட்டர்ன்ல இன்னொன்னு நடந்துடக்கூடாது, இது கண்டுபிடிச்சு முடியறதுக்குள்ள இன்னொன்னு நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த பிரிலிமினரி ரிப்போர்ட்டை ப்ரொடியூஸ் பண்றாங்க. இது யாரையும் பாயிண்ட் அவுட் பண்றதுக்கு, ஈவன் ரிப்போர்ட் ப்ரொடியூஸ் பண்றதே குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்காக இல்ல, அந்த மாதிரி மிஸ்டேக் திருப்பி நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக. அப்படி வரும்போது இதுல எந்த ரெக்கமெண்டேஷனுமே இல்லை. இதுல வந்து போயிங்க்கும் சரி, இன்ஜின் கம்பெனிக்கும் சரி, இல்ல வேற யாருக்கும் ஈவன் பைலட் ட்ரைனிங் எந்த இதுவுமே கிடையாது. நோ ரெக்கமெண்டேஷன். இது கொஞ்சம் வியர்டா தான் இருக்குது. ஏன்னா எப்பயுமே ஏதாவது ஒரு ரெக்கமெண்டேஷன் வந்துடும், இதுலயே வந்துடும், பிரிலிமினரிலயே வந்துடும். இதுல வரல. அதனால நம்ம முதல்ல சொன்ன அத்தனை கூற்றுகளும் தப்பு இல்ல, அதெல்லாம் இல்ல, ரூல் அவுட் பண்ணிட்டாங்க. வெதர் கிடையாது, பேர்ட் ஸ்ட்ரைக் கிடையாது, ஃபியூல் கண்டாமினேஷன் கிடையாது, என்னென்ன பாசிபிலிட்டி அத்தனை ரூல் அவுட் பண்ணிட்டாங்க. ஆனா டியூவல் இன்ஜின் ஃபெயிலியர் மட்டும் உண்மை. அது எப்படின்னு சொல்லிட்டு வேணா சொல்றேன். என்ன நடந்திருக்குன்னா 4 செகண்ட் தான். நீங்க வந்து முதல்ல நம்ம 625 அடி 625 அடி கூட கிடையாது. என்னன்னா அது வந்து
above means MSL சொல்லுவாங்க, மீன் sea level. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அகமதாபாத்தோடைய ஏர்போர்ட்டோட எலிவேஷனே 195 feet இருக்குது sea levelல இருந்து. ஸோ அதையும் கழிச்சிட்டீங்கன்னா வெறும் 425 அடி தான். அவங்க வந்து உயரமே போகல. அவங்களுக்கு வந்து ஒரு 800 அடி 700 அடி மேல போயிருந்தாங்களா இது விபத்தே நடந்திருக்காது. ஏன்னா திருப்பி இன்ஜின்லாம் ஸ்கூல்ல பண்ணிட்டு ஒர்க் பண்ணி தான் இருக்கு, எதுவும் ஒர்க் பண்ணதான் இல்லை. இப்ப என்ன ஆயிருக்குன்னா 400 அடியில பறக்கும் போது இந்த 180 knots போன உடனே பவர் கம்ப்ளீட்டா கட் ஆயிருக்கு. கம்ப்ளீட்டா அப்புறம் கட் ஆகும்போது என்ன இருக்குன்னா இந்த ஃபியூல் சுவிட்ச் பாருங்க, இது இந்த 2 இருக்குது இந்த இதுக்கு மேல இந்த த்ரெஷ் லீவர் இருக்கு. இது வந்து பைலட்ஸ் மட்டும் தான் பண்ண முடியும். ஃபியூல வந்து எந்த கம்ப்யூட்டர் சிஸ்டமும் பண்ண முடியாது. ஆட்டோமேட்டிக்கா ஏதாவது மால் ஃபங்க்ஷன் இருந்ததுன்னா கட் ஆகாது, ஓப்பன் ஆயிடும். நம்ம வந்து அதான் முதல்ல சொன்னேன், நம்ம மோட்டார் சைக்கிள்ல போறோம், த்ராட்டில் கொடுத்துட்டு போறீங்க. சப்போஸ் அந்த த்ராட்டில் ஒயர் கட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆயிடும்னா அந்த இது வந்து கார்பரேட்டர் க்ளோஸ் பண்ணி ஐடியல் ஸ்பீடுக்கு போயிடும். இன்ஜின் வந்து ஓடும், பட் ஆனா ஸ்லோ ஸ்பீடு போயிடும். ஏன்னா நீங்க வண்டி நிறுத்தி சேஃபா இறங்கணுங்கிறதுக்கு அமைப்பு. பிளைன்ல எல்லாமே ஆப்போசிட். அப்படி ஏதாவது மால் ஃபங்க்ஷன் இருந்தது, இதுல கேபிள் கிடையாது, எல்லாமே கம்ப்யூட்டர் டிஜிட்டல் கண்ட்ரோல் தான். ஈவன் கேபிள் இருக்கிற அந்த சின்ன ஏர்கிராஃப்ட் இருக்கு, எல்லாம் எதுனாலும் ஏதாவது கட் ஆயிடுச்சு, இது மாதிரி ஏதாவது ஆச்சு, இல்ல சாஃப்ட்வேர்ல ப்ராப்ளம் எதுனாலும் சரி, இட்ஸ் கால்ட் ஃபெயில் சேஃப் மெத்தட். கம்ப்ளீட்டா ஓப்பன் இன்ஜின் ஃபுல் பவர்ல ஒர்க் பண்ணும். இன்ஜின் ஃபுல் பவர்ல ஒர்க் பண்ணிச்சுன்னா அவங்க கரெக்டா லேண்டிங் அளவுக்கு கொண்டு போயிட்டு அதுக்கு பிறகு ஃபியூலை அந்த கம்ப்ளீட்டா இன்ஜினை கட் பண்ணிட்டு கிளைட் பண்ணி இறங்கிடலாம் சேஃபா. ஸோ அதனால இந்த ஏர்கிராஃப்டை பொறுத்த முடியும் பைலட்ஸ் கிட்ட மட்டும்தான் ஃபியூலை கட் பண்ற கண்ட்ரோல் இருக்கு, வேற யாரும் பண்ண முடியாது. அது மேனுவலா பண்ண முடியும். அதுக்கு என்ன பண்ணிட்டாங்க, பைலட் இங்க வச்சிருக்காங்க, நாபு தெரியாத ஏதாவது மிஸ்டேக் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி மேல நல்ல ஸ்ப்ரிங் லோடட் புல் பண்ணி அது ஆன் பண்றதுக்கு புல் பண்ணி மேல தள்ளுவாங்க, ஆஃப் பண்றதுக்கு அதே மாதிரி புல் பண்ணி தான் கீழே தள்ளணும். நீங்க இப்படி தள்ளினாலும் இப்படி தள்ளினாலும் போகாது. அதே மாதிரி இது வந்து கம்ப்ளீட்டா மேனுவல் சுவிட்ச். ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டம் வந்து அது பேக் பண்ணிச்சுன்னா பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்ப இது என்ன ஆயிருக்குன்னா வெறும் 400 அடியில பவர் லாஸ் ஆன பிறகு ஒரு பைலட் இன்னொரு பைலட்டை பார்த்து கேட்கிறாரு, இது மாதிரி நடக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா இதெல்லாம் கை வைக்கணும்னா 2 பைலட் ஒப்புதல், ஒருத்தர் கை வைப்பாரு, இன்னொருத்தர் அதை பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுவாரு. லெஃப்ட் ஹேண்ட் இன்ஜின், ரைட் இன்ஜின் கட் பண்ணிட்டா கட் பண்ணு, ஆன் பண்ணிட்டா பண்ணு, ப்ரொசீஜர் இருக்கு. அப்ப 2 பேரும் சேர்ந்து தான் பண்ண முடியும், ஒருத்தர் பண்ண முடியாது. ஒருத்தர் திடீர்னு இன்னொருத்தர் ஷார்ட் பண்றாரு, எதுக்கு ஷார்ட் பண்ணிட்டீங்கன்னு. இது வந்து இம்பாசிபிள். உங்களுக்கு வந்து அங்க நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த வாய்ப்பு இல்லாத ஒரு கேள்வி புதுசா இது வந்து பெரிய ஐப்ரோ தூக்க வச்சிருக்கு. இல்ல சார் நான் புரிஞ்சுக்க கேட்கிறேன், சாரி இன்டரப்ட். இப்போ வந்து 2 இன்ஜின் இருக்கு அப்படின்னா அதை யாராவது ஆஃப் பண்ணுனா, இப்ப நீங்களும் ஃப்ளை பண்ற அப்படின்னா அதை ஆஃப், அந்த இது சுவிட்ச் ஆஃப் பண்ணுனா நீங்களும் கன்சர்ன் பண்ணுங்கன்னு நானும் சொல்லணும். ஆமா. இப்ப எந்த மாதிரி சூழ்நிலையில பிளைட் பறக்கும் போது அதுல கை வைப்பாங்க அப்படின்னா, ஒரு வேளை ஒரு ரைட் இன்ஜின்ல இதாயிடுச்சு, பேர்ட் ஸ்ட்ரைக் அல்லது ஃபயர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபயர் ஆயிடுச்சுன்னா இமீடியட்டா ஃபியூல் தான் கட் பண்ணணும். அப்ப நீங்க மாத்தி பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க லெஃப்ட் இன்ஜினை, வெரி டேஞ்சர். ஏன்னா அது ஏற்கனவே இந்த இன்ஜின் போயிடுச்சு, நீங்க மாத்தி கட் பண்ணிட்டீங்கன்னா ஃபிளைட் கீழே விடும். அதனால வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் மேக் ஷூர் நம்ம ரைட்டான இன்ஜினை வச்சிருக்கிறோமான்னு இவங்க கன்ஃபார்ம் பண்ணி மற்றதெல்லாம் பார்ப்பாங்க. அந்த பேராமீட்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஓகே டெஃபினட்டா ரைட் இன்ஜின் இவர் வந்து கை வைப்பாரு, ஒருத்தர் கை வைப்பாரு, ரைட் இன்ஜினை கட் பண்றேன்னு இவர் பார்த்து திருப்பி இவருக்கு, ஏன்னா இவர் தப்பா கூட லெஃப்ட்ல கை வச்சுட்டு ரைட்ன்றலாம், அதனால அவர் கன்ஃபார்ம் பண்ணார், அப்பதான் கட் பண்ண முடியும். இது வந்து அந்த ஃபயர் வந்துருச்சு அல்லது ஒரு பேர்ட் ஸ்ட்ரைக், ஈவன் டேக் ஆஃப்ல கூட ஒரு பேர்ட் ஸ்ட்ரைக் நடக்கும்போது அது பிளேடு உடஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இன்ஜினை கட் பண்றதுதான் சேஃப். ஃபியூல் கட் பண்ணிட்டு இன்ஜின் கட் பண்றது, ஏன்னா அந்த உடஞ்ச பிளேடு போய் மத்த பார்ட்டை அடிச்சு டேமேஜ் பண்ணலாம், அதனால கட் பண்ணுவாங்க. சோ இதுக்கு மட்டும் பயன்படுத்துறது இதுல 2 பேர் ஒப்புதலோட தான் பண்ணுவாங்க ஒழிய தனிப்பட்ட முறையில தொடவே மாட்டாங்க, அதுக்கு வேலையே இல்லை. அதே மாதிரி இது பிகாஸ் இந்த ஸ்ப்ரிங் லோடட் சிஸ்டம்னால இது கம்ப்ளீட் மேனுவல் சிஸ்டம். இது வந்து ஆட்டோமேட்டிக்கா சுவிட்ச் பண்ணி ஆஃப் பண்ணிக்காது. இப்போ நம்ம வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபியூஸ் இருக்கு, ஃபியூஸ் பாக்ஸ் எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்னா, சப்போஸ் ஷார்ட் சர்க்யூட் ஆச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்கா அந்த இன்னொரு பொசிஷன் போயிடும். அது மாதிரில இது போக வாய்ப்பு இல்லை, ஏன்னா இது வந்து கம்ப்ளீட் அந்த சுவிட்சே மேனுவல் சுவிட்ச் தான், நீங்க தான் பண்ண முடியும், பிசிக்கலா தான் பண்ண முடியும். பைலட்டுக்கு மட்டும்தான் இந்த அத்தாரிட்டி இருக்கு, வேற எந்த சாஃப்ட்வேர் பிளேனால தனியா பண்ணவே முடியாது. ஃபெயிலியர் ஆச்சுன்னா ஓபன் ஆயிடும். ஆனா சார் இவர் கேக்குறாரு, நீங்க ஃபியூல் சுவிட்ச் ஆஃப் பண்ணீங்களா அப்படின்னு கேக்குறாரு, நீங்க டர்ன் ஆஃப் பண்ணீங்களா அப்படின்னு அவர் டவுட்ல கேக்குறாரு, இதாயிடுச்சு அப்படின்னு. இதுதான் $1 மில்லியன் கொஸ்டின். இதுக்கு விடையே சத்தியமா இப்ப யாருக்குமே தெரிஞ்சிருக்காது தான் என்னோட இது. ஏன்னா இது வந்து நடக்க வாய்ப்பே இல்லாத ஒண்ணு நடந்திருக்கு. 2 விஷயம் நடந்திருக்கு பாருங்க. ஒண்ணு இது மாதிரி பண்ணிட்டேன்னு அவங்களை கேட்கிறாரு, அவர் இல்லைன்னு சொல்றாரு. அப்படின்னா தானா போச்சா அப்படின்னா
தானே போறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இது இப்ப நான் சொல்லும் போதே தெரியும் ஸ்ப்ரிங் லோடட் சிஸ்டம் எப்படி போய் அது மேல ஏறிக்கு பின்னர் அது குழுவுமா விடாது. ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நடக்காது இருக்கிறதுக்கு தான் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா ஒரு எஃபோர்ட் போடாம பண்ண முடியும், சும்மா போட்டு தான் மனுஷன் இன்புட் போட்டா மட்டும்தான் பண்ண முடியும். பண்ணியிருக்காங்க. பண்ணின பிறகு இப்ப இதுல எந்த மால் ஃபங்க்ஷனும் இல்லைங்கிறதுக்கு இன்னொரு உதாரணம் என்னன்னா, இதை கேட்டுவிட்டு உடனே என்ன பண்ணிட்டாரு, அந்த கேட்டவரை இன்னொருத்தரோ திருப்பியும் எடுத்து ரன் பொசிஷன் ஃபியூல் சப்ளை கொடுத்துட்டாரு, 2 இன்ஜின் கொடுத்துட்டாரு. கொடுத்த உடனே இக்னைட் ஆயிடுச்சு, இன்ஜின் ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஒன்னு ஓட ஆரம்பிச்சிச்சு, இன்னொன்னு ஆயிட்டு இருக்குது. ஏன்னா இது கொஞ்சம் அந்த டைம் எடுக்கும், இந்த ஸ்பூலிங் டைம் எடுக்கும் கொஞ்சம். அந்த டைம் எடுத்து ஓட ஆரம்பிச்சிருச்சு. அன்பார்ச்சுனேட்லி உங்களுடைய அந்த உயரம் வந்து 425 பிளஸ் பில்டிங் எல்லாம் முன்னாடி வந்துருச்சு. அதனால அவங்களுக்கு ரெக்கவரிக்கு சான்ஸ் இல்லாத போயிடுச்சு. சப்போஸ் 800 அடியில் இருந்திருந்தாங்களா கூட இன்னும் அவங்களுக்கு ஒரு 20 செகண்ட் இருந்தா சேவ் பண்ணிருக்கலாம் இந்த ஆக்சிடென்ட். 20 செகண்ட். ஏன்னா 10-20 செகண்ட் இருந்தது என்ன, இது ஏற்கனவே வச்சுட்டு பவர் வந்திருக்கும். ஒரு இன்ஜின்ல பவர் வந்தாலும் கிளைம் பண்ண ஆரம்பிச்சிடும். கிளைம் பண்ணீங்கன்னா அப்படியே நீங்க அங்க ஒன்றும் பெரிய பெரிய மல்டி ஸ்டோரி பில்டிங் இருக்கிற மாதிரி தெரியல. சோ அப்படியே நீங்க போயிட்டே இருந்திருக்கலாம். ஆனா ஒரு இன்ஜின் தானே ஆஃப் பண்ண, ஒரு இன்ஜின் தான் ஆஃப் ஆகுது. ஐ மீன் அது ஆஃப் யாரோ ஆஃப் பண்றாங்க, இல்ல ஏதோ மேல் ஃபங்க்ஷன் ஆயிருக்கு. அப்ப இன்னொன்னு இதா இருக்கு, இன்னொன்னு வச்சு கிளைம் பண்ண முடியல சார். அது கிளைம் பண்ண முடியாது. ரெண்டுமே ஆஃப் ஆயிருக்குது, 2 சுவிட்சுமே ஆஃப் பண்ணிட்டாங்க. ஒன் ஆஃப்டர் another. ஒரு செகண்டுக்கு பிறகு ஃபர்ஸ்ட் ரைட் ஹேண்ட் இன்ஜின் ஆஃப் ஆயிருக்கு. அது முடிச்ச உடனே வித்தின் ஒரு செகண்ட்ல லெஃப்ட் ஹேண்ட் ரெண்டுமே ஆஃப் பண்ணிருக்கு. ரெண்டுமே மேனுவலா ஃபுல் பண்ணிருக்கு. ஆனா இல்லங்கிறாங்க 2 பைலட்ஸும். ஆஃப் பண்ண பிறகு திருப்பி ரீஸ்டார்ட் பண்றாங்க ரெண்டையுமே. ஒன்னு ரீஸ்டார்ட் ஆயிடுச்சு, இன்னொன்னு ஆயிட்டு இருக்குது. அந்த அவகாசம் இல்ல, அந்த டைம் இருக்குது கொஞ்சம், அந்த செகண்ட்ஸ் தான். இன்னொரு 5 செகண்ட் ஆயினா அதுவும் ஆயிருக்கும். ஆன பிறகு அந்த 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 லேக் ஒன்று இருக்குங்க. நீங்க த்ராட்டில் கொடுத்த உடனே கார்ல சொல்ல முடியாது, கார்ல பவர் உடனே தெரியும். இதுல வந்து என்ன ஆயிடுதுன்னா அது சுத்தி அது கொஞ்சம் அந்த ஸ்பீட் எடுக்கிறதுக்கு ஒரு டைம் ஆகும், ஒரு லேக் இருக்கும், ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஆகும். ஆன பிறகு அந்த பவர் வந்துடும். அந்த பவர் வரதுக்கு முன்னாடி போய் பில்டிங்ல அடிச்சிருச்சு. ஆனா இப்போ ஃபர்ஸ்ட் இது ஆஃப் பண்ணிருக்காங்க, இல்ல ஏதோ மேல்ஃபங்க்ஷன் ஆயிருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்பதான் R80 வந்திருக்கா சார்? இந்த R80 ஒன்னு கீழே ஒரு சுவிட்ச் மாதிரி வரும்ல? ஆமா, அந்த R80ங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக் டிப்ளாய்மெண்ட். எப்படின்னா இது கம்ப்ளீட் பவர் லாஸ் ஆச்சுன்னா அப்படிங்கும் போது வந்துருது. 2 இன்ஜின்ல தான் பவர் ஜெனரேட் பண்ணுது. அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா அது வந்துருச்சு. அப்போ வந்து இப்போ ஹைட்ராலிக்ஸ் எதுவுமே ஒர்க் பண்ணது, ஏன்னா எல்லாமே பவர் வச்சுதானே ஓடுது, எலக்ட்ரிக் பவரை. அதனால என்ன பண்ணுன்னா இது எமர்ஜென்சி, அது நம்ம இவங்க டிப்ளாய் பண்ணல, தானா வந்துடும். அது வந்து கிரவுண்ட் விட்டு மேல போச்சா அதுக்கு அந்த சென்சார் இருக்கு, பறந்துட்டு இருக்குன்னு. பறந்துட்டு இருக்கும்போது எலக்ட்ரிக்கல் சப்ளை இருக்கணும், இல்லைன்னா அது ஹைட்ராலிக்ஸ் எலக்ட்ரிக்ல இல்லைன்னா உடனே அது டிப்ளாய் ஆயிடும். ஓகே. ஆனா சார் இப்போ நீங்க சொல்றது பார்க்கும்போது இது ஒரு பெரிய ஹியூஜான ஒரு விஷயம். சும்மா ஜஸ்ட் ஒரு பட்டனை தட்டினா வந்து அது தெரியாம கைப்பற்றுச்சுன்னு சொல்ற மாதிரி இல்ல, ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி தான் பண்ண முடியும்னு இருக்கு. அப்படிங்கப்போ இந்த ரிப்போர்ட்லயே கூட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ப்ளோவோ இல்ல ஸ்ட்ராங்கான ஒரு இதோ வந்து இதுல வந்து இதுதான் இருக்கு அப்படிங்கறத ஒரு முடிக்காம கன்க்ளூஷன்ல வரலாம போயிருக்கு. இன்னும் ஃபர்தர் ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் தெரியும் மாதிரி முடிச்சிட்டாங்க ரிப்போர்ட். ஆமா, அதுல அதான் சொல்ற கேப்ஸ் இருக்குதுங்க. என்னன்னா அந்த ஒவ்வொரு செகண்டுமே, அதாவது நீங்க ஒரு 6 செகண்ட்ல இது நடந்ததுன்னா ஃபர்ஸ்ட் ஒரு செகண்ட்ல ஃபர்ஸ்ட் வந்து என்ஜின் ஸ்டாப் ஆச்சா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த லீவர் கீழே தள்ளாங்களா, இந்த மாதிரி டீட்டெயில் அவங்க கொடுத்துருந்துருக்கலாம். ஆனா கண்டிப்பா அவங்க பார்த்துருப்பாங்க. இப்போ வந்து 2 கொஸ்டின் பண்ணலாம், இன்னொரு சைட்ல இருந்து ஆர்கியூ பண்ணலாம். ஓ, இன்ஜின் பவர் கட் ஆயிடுச்சு, ஒருத்தர் வந்து பேனிக்ல வந்து ரீசைக்கிள்ங்கிறது வந்து திருப்பி 2ஐயும் கட் பண்ணிட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்றது பண்ணிருக்கலாம்னு. ஆனா எந்த பைலட்டுமே 400 அடியில ரீசைக்கிள் பண்ண மாட்டாங்க டு பிகின் வித். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் 400 அடியில ரீசைக்கிள் பண்ணீங்கன்னா நீங்க வந்து வாய்ப்பு இல்லைன்னு தெரியும். அப்போ வாய்ப்பு இல்லாத ஒரு வேலையை செய்யறதுக்கு சான்ஸ் இல்லை. அப்படியே செஞ்சிருந்தாலும் இவர் வந்து ஒருத்தர் கேட்டுன்னு ஒருத்தர் ரெஃப்யூஸ் பண்ணிருக்காரு, அப்ப அந்த வாய்ப்பு இல்லைன்னு ஆயிடுது. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா 2 இன்ஜின் 2 முறை நீங்க ஸ்விட்ச் ஆன் பண்ண பிறகு அது ஒன்னும் கீழே வரல, அது ஓடுது, இன்ஜின் ஓடுது, எந்த ப்ராப்ளம் இல்ல. இதுல வந்து இவங்க AAIB ஒரு ரெக்கமெண்டேஷன் இல்லையே உங்களுக்கு, அந்த ஸ்விட்சை மாத்துங்க, ஸ்விட்சை டெஸ்ட் பண்ணுங்க, வேற எதுவுமே இல்ல, சாஃப்ட்வேர் பாருங்க, எந்த ரெக்கமெண்டேஷன் இல்லையா? இந்த 30 நாளுக்கு ரிப்போர்ட் கொடுக்கறதே ரெக்கமெண்டேஷனுக்காக தானே. அப்படின்னா எந்த ப்ராப்ளமும் சிஸ்டத்திலயோ இன்ஜின்லயோ எதுலயுமே இல்லைங்கிறது தான் இப்போ உறுதி பண்ணுது. இது அது வந்து நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஆனா இப்ப நீங்க சொல்ல வச்சு பார்க்கும்போது மெக்கானிக்கல் ஃபால்ட் இல்ல, டிஜிட்டல்ல சாஃப்ட்வேர் ஃபால்ட் புரிஞ்சுக்க முடியுது. இப்ப ஏதோ ஒரு எரர் காரணமா வந்திருக்கலாம், நம்ம ஒரு இன்ஃபுளுன்ஸ் நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ ஆனா அதே ரிப்போர்ட்ல கூட போட்டிருக்காங்க, இப்போ ஒரு பைலட் வந்து நல்ல மென்டல் ஸ்டேபிள் கண்டிஷன்ல தான் இருந்தாங்க, அவர் ட்ரிங்க் பண்ணல, அவருக்கு ட்ரிங்க் பண்ண டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்தோம், கரெக்டா இருக்குது, அவர் ஃபிளையிங் ஹவர்ஸ் எவ்வளவு எல்லாமே கரெக்டா போட்டிருக்காங்க. அதுல வந்து சின்ன ஏதோ ஒரு அப்சர்வேஷன் எதுவும் நெகட்டிவா இருக்க மாதிரியோ ஒரு மென்டலா அன்ஸ்டேபிளா இருக்க மாதிரியோ எதுவுமே டேட்டாவும் இல்லை. ஆனா அந்த எரரும் வந்திருக்கு. இது இப்ப நீங்க சொன்ன மாதிரி எதுவுமே இல்லை. எந்த நோன்னா பாத்தீங்கன்னா பைலட் சைட்ல எந்த இஷ்யூ இருக்கிற மாதிரி தெரியல, ஜீரோ. நம்ம தெரிஞ்ச முடியும் எதுவுமே இல்லை. அதனாலதான் மோர் கன்ஃபியூஷன் ஆகுது.
ஆனா சரி, அதுல லேண்டிங் கியருமே வந்து டவுன் பொசிஷன்ல தான் இருந்தது அப்படின்னு போட்டு சொல்லியிருந்தாங்க. அது பிரியாரிட்டி இருக்காதுங்க அவருடைய. என்னன்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டேக் ஆஃப் ஆகி அந்த லேண்டிங் கியர் ரைஸ் பண்றதுக்கு முன்னாடி இன்ஜின் பவர் இல்லைன்னா உங்களுடைய பிரியாரிட்டி லேண்டிங் கியர் எல்லாம் போகாது. ஃபர்ஸ்ட் எடுத்தா கூட பவர் இல்லைன்னா லேண்டிங் கியர் மேல போகாது. எனிவே சோ உங்களுக்கு வந்து அது பிரியாரிட்டி. உடனே இம்மீடியட்டா நீங்க கிரேவ் டேஞ்சர்ல இருக்கிறீங்க, பிளேனை காப்பாற்றணும், கீழே விழுந்துட்டு இருக்கிற பிளேனை. சோ அதனால அது வந்து இம்மெட்டீரியல் ரியலி அந்த லேண்டிங் கியர் எல்லாம் அது வந்து அந்த இந்த இந்த இதுல இருந்து ஈக்குவேஷன்ல இருந்து வெளியே தள்ளி பிரச்சனையில பாக்கும்போது அது ஒரு விஷயமே பிரியாரிட்டியாவே இல்ல. நிச்சயமா. அப்ப நம்ம புரிஞ்சுக்கிறேன் சார், முதல்ல சொன்ன இந்த ஃபிளாப் பிரச்சனை ஒன்று சொன்னாங்க, இந்த லேண்டிங் கியர் சொன்னாங்க, அது எல்லாமே ரூல் அவுட் ஆகி எல்லாம் ரூல் அவுட் ஆயிடுச்சு. அதெல்லாம் ரூல் அவுட் ஆயிடுச்சு. எல்லாம் ரூல் அவுட் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்களுக்கு அந்த எவ்வளவு ஸ்பீடுக்கு எவ்வளவு வெயிட்டுக்கு, அந்த வெயிட்டும் ஃபுல் வெயிட் எல்லாம் கிடையாது. இப்ப எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க அது வந்து 125,000 லிட்டர்ஸ் பிடிக்கும். ஆனா அவ்வளவு ஃபியூல் லோட் எல்லாம் வச்சிருக்க மாட்டோம். எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் வச்சிருப்பாங்க. அதுக்கு மேல கண்டிஜென்சி, அதுக்கு மேல ஏதாவது டைவர்ஷனுக்கு, ஏதாவது பேட் வெதருக்குன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ்க்கு வச்சிருப்பாங்க இல்லையா. ஏன்னா அதுக்கு மேல நீங்க ஃபியூல் அதிகமா போட்டீங்கன்னா வெயிட் அதிகமா இருக்கும், வெயிட் அதிகமா இருக்குன்னா ஃபியூல் அதிகமா சாப்பிடும். சோ அதனால எவ்வளவு எந்த ஜேர்னிக்கு எவ்வளவு தேவை. அதனால அரை டேங்குக்கு கீழே தான் இருந்தது. முழு டேங்க் இது வந்து ஓவர் 100,000 பிடிக்கும். இது ஒரு 55,000 லிட்டர் தான், அவ்வளவுதான் தேவை உங்களுக்கு. ஏன்னா 3,700 நாட்டிக்கல் மைல்ஸ் தான் பிட்வீன் லண்டன் கேட்விக்கும் நம்ம அகமதாபாத்துக்கும். சோ அதனால அதுக்கான ஃபியூல் தான் இருந்தது. அதனால ஃபுல் டேங்க் இல்ல. அதனால வெயிட் ப்ராப்ளம் இல்ல பாருங்க. ஓவர் வெயிட் கிளைம் பண்ண முடியாது. ஏன்னா ஃபுல் டேங்க் அப்ப இப்போ இன்னும் 75,000 லிட்டர் அப்படின்னா இன்னும் 75 டன் அதுல எக்ஸ்ட்ரா எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவ்வளவு கம்மியா இருக்கு அப்படின்னா தட் மீன்ஸ் அது அண்டர் வெயிட்ல தான் போயிருக்கு. அதுவும் வெயிட் ஓவர் வெயிட் அதுவும் கிளைம் பண்ண முடியாது. அதுமாதிரி அந்த ரிப்போர்ட்ல வந்து 2 EAFR வந்து இருந்துச்சு, 2 ரெக்கார்டர்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னு போட்டு, ஒன்னு இந்த டெய்லும் இன்னொன்னு வந்து வேற ஒரு இடத்துலயும் போட்டுருந்தாங்க. யூஸ்வலா ஒரு ரெக்கார்டர்ஸ் வந்து 2 ரெக்கார்டர்ஸ் இருக்குமா சார் பிளைட்ல இந்த மாதிரி? ஆமா, இப்பெல்லாம் ஒன்லயே எல்லாம் போடுறாங்க, மொத்தமா அதுக்குள்ள வச்சிடறாங்க. ஒரே இது இப்ப வர புது பிளைன்ல எல்லாம் இது முதல்ல 2 வைப்பாங்க, 2 செப்பரேட்டா வைப்பாங்க. இப்போ லேட்டஸ்ட் இதுல வந்து வாய்ஸும் அண்ட் இதுமே ஒரே பாக்ஸ்குள்ளே வந்துருது. இது ஒருவேளை இந்த இதுல முன்னால ஒண்ணு பின்னால ஒண்ணு வச்சு வந்திருக்கலாம். ஆனா மோஸ்ட்லி பின்னால டைல்ல வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அந்த இம்பாக்ட் கம்மியா இருக்குங்கிறதுக்கா, மத்தபடி எதுவும் இல்லை. ஓகே ஓகே சரி. பொதுவாக ஒரு ரிப்போர்ட் வந்துச்சுன்னா அந்த இனிஷியல் ரிப்போர்ட்டை வச்சுதான் அடுத்த கட்ட ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் எப்படி பண்ணலாம் என்னன்னு போவாங்க. இப்ப இனிஷியல் ரிப்போர்ட்டிங்ஸ்லயே பெரிய கன்க்ளூஷனா எதுவும் அந்த மாதிரி நமக்கு தெரியல. இப்ப இது எப்படி நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போக முடியும்? வாட் இஸ் இட் இஸ் ஆக்சுவலி? இப்போ நம்ம எல்லா டவுட்ஸும் நம்ம பேச முடியாது. ஏன்னா அவங்களுக்கும் அதனாலதான் அவங்களும் சொல்லல. அதனால அத்தனை அவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு. இப்ப இந்த நடக்கவே முடியாத சம்பவம் எப்படி நடந்தது அப்படிங்கிறதுக்கு விடை தேடுவாங்க. அதுல எல்லா டைரக்ஷன்லயும் பார்ப்பாங்க, இன்க்ளூடிங் பைலட்ஸ் உடைய பேக்ரவுண்ட் எவாலுவேட் பண்ணுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி சார் இப்போ இந்த மாதிரி இப்போ பைலட்டுக்கு எதுவும் ப்ராப்ளம் வந்துடக்கூடாதுன்னு அந்த ஜெர்மன் விங்ஸ் ப்ராப்ளம் வந்த பின்னால இருந்து ஒரு இடத்துல ஒரு பைலட் வந்து ரெஸ்ட் ரூம் போனா கூட ஒரு ஏர் ஹோஸ்டஸ் யாராவது ஒருத்தவங்க உள்ள வரணும், க்ரூல இருக்கவங்க உள்ள வரணும் ரூல மாத்தினாங்க. அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனையில எதுவும் பண்ணிடக்கூடாது, ஜெர்மன் விங்ஸ் ப்ராப்ளத்துக்கு அப்புறம் அதை பண்ணாங்க. அதுக்கப்புறமா ஒரு எவல்யூஷன் அடைஞ்சிட்டோம், அதுக்கப்புறமா ஒரு எரர் இருக்குங்கிறது அது ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு புதுமையா தான் நடந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன ஈஜிப்சியன் ஏர்ன்னு சொல்லிட்டு இதுல இந்த அட்லாண்டிக் ஓஷன்ல விழுந்தது. அவர் என்ன பண்ணாரு, அவரு ஃபர்ஸ்ட் ஆபீசர் தான். கேப்டன் பாத்ரூம் போயிட்டு இருக்கும்போது உள்ள லாக் பண்ணிட்டு டிச் பண்ணாரு. அவருக்கு டிச் பண்ணல, கொண்டு போய் டைவ் பண்ணாரு அட்லாண்டிக் ஓஷன்ல. அது பைலட் சூசைட் தெரிஞ்சு அவங்களுக்கு இன்சூரன்ஸ் எல்லாம் கூட கிடைக்கல. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா நமக்கு இந்த MH370 99.999% சூசைட். அது என்ன நிறைய நமக்கு எவிடன்ஸ் விட்டுட்டு போயிட்டாங்க அது தற்கொலைங்கிறதுக்கு. அப்ப ஜெர்மன் விங்க்கு கேரண்டி. அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் பாத்தீங்கன்னா பேட்டர்ன் மாத்திக்கிட்டே இருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்தது அதே பேட்டர்ன்ல செகண்ட் நடக்கல. சோ அந்த முதல்ல ஏகப்பட்ட எவிடன்ஸ் விட்டுட்டு போனாரு, ரெண்டாவது கேர்ஃபுல்லா இருந்தாரு, மூணாவது என்னன்னா இந்த போயிட்டு உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்டு டேட்டா ரெக்கார்டு ரெண்டுமே அந்த உள்ள அவங்களுக்குள்ள ஃபியூஸ் இருக்கு, அதெல்லாம் பிடிங்கி விட்டுறாங்க. சோ நத்திங் ரெக்கார்ட் பண்ணாது, உங்களுக்கு எவிடன்ஸ் கையில் கிடைக்காதெல்லாம் பண்ணிடுறாங்க. அப்படி பண்ண முடியுமா சார்? ஏன்னா இப்ப இதுலயே கூட அவங்க போட்டிருக்காங்க என்னன்னா அந்த ரெக்கார்டர்ஸ்க்கு வந்து பவருக்குன்னு தனியா ஒரு லித்தியம் பேட்டரி வச்சிருக்கோம், சோ தட் எல்லாம் ஹோல் ஏரோப்ளேனுக்கும் பவர் போனா கூட எங்களால சப்ளை கொடுக்க முடியும்னு போட்டிருக்காங்க. எப்படி இந்த ஃபியூஸ் வந்து 2 பைலட்ட கொடுத்தாங்க? இல்ல இதுல தான் ஏர்லைன்ஸ் டெவலப்மெண்ட்ங்கிறது. அந்த நேரத்துல மாதிரி பண்ணிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க 25 இயர்ஸ் உடனே சரி இது மாதிரி ஒரு ஆப்ஷனே கொடுத்தா தானே பண்ணுவாங்க. அதனால அவங்க இந்த இண்டிபெண்டா பண்ணிடுவாங்க. நீங்க அதுல கை வைக்க முடியாது, என்ன பண்ணாலும் உங்களுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி இருக்கிற மாதிரி. இட்ஸ் ஆல் பார்ட் ஆஃப் த டெவலப்மெண்ட். பட் இட்ஸ் ஹேப்பன் இந்த பாஸ்ட் வந்து எவிடன்ஸ் இல்லாத பண்ணதெல்லாம் நடந்திருக்கு. அதுக்கு பிறகு நீங்க சொல்றது பாஸ்ட்ல அந்த மாதிரி ஆமா இப்போ மேபி நீங்க சொல்ற மாதிரி இருக்கலாம். இல்ல அந்த ரிப்போர்ட் நானே அதை பார்க்கும்போது எனக்கு புது இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு. அது போட்டு நான் ஹோல் ஏரோப்ளேனே ரெக்கார்ட் வச்சு பண்ண முடியும், அதுக்கு பேட்டரி வச்சிருக்கோம். பாஸ்ட் சூசைட் வந்து இது மாதிரி நடந்திருக்கு. அவங்க வந்து எவிடன்ஸ் இல்லாத பண்ண ஃபர்ஸ்ட் ஒருத்தர் எவிடன்ஸோட மாட்டினாரு. அவங்க வீட்டுக்கு கூட இன்சூரன்ஸும் கொடுக்கல, பிகாஸ் இட்ஸ் ப்ரூவன் பியாண்ட் எனி டவுட்ங்கிற மாதிரி போயிடுச்சு. அவங்க இன்னமும் ஃபைட் பண்றாங்க.
அவங்க இது வந்து தவறான இது வந்து ஒப்பீனியன் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து தெரிய வருது. இப்போ MH370க்கெல்லாம் கைப்பொண்ணுக்கு கண்ணாடியா அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாமே. அவ்வளவு விஷயமும் தானால நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஃபைனல் ரிப்போர்ட் இது எப்போ சார்? ஒரு 30 daysல ஒரு இனிஷியல் ரிப்போர்ட் வந்துருச்சு. இப்போ ஃபைனல் ரிப்போர்ட் வந்து பொதுவா யூசுவலா இந்த மாதிரி கிராஷ் நடந்தா எவ்வளவு நாள் ஆகும்? மினிமம் ஒரு வருஷம். ஒரு வருஷமா? இனிஷியல் ரிப்போர்ட்ல கிட்டத்தட்ட நம்ம ஒரு சின்ன பாயிண்ட்க்கு அரைவ் ஆயிட்டோம். இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ரோட் அவுட் பண்ணி ஒரு பாயிண்ட்க்கு அரைவ் ஆயிட்டோம். ஸ்டில் வந்து இப்போ அவங்க நேரோ டவுன் பண்ணிட்டாங்க. அதுக்கு பிறகு கம்ப்ளீட்டா ரெடி பண்றதுக்கு உங்களுக்கு நான் எதிர்பார்க்கிறது இப்ப என்ன, நெக்ஸ்ட் ஜூன் ஜூலைல தான் கிடைக்கும். 2026 இஸ் a big process. மேபி அவங்க கிடைச்ச பார்ட்ஸ் எல்லாம் வச்சு ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த ஃபைனல் ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கு அதான் காரணம். என்னன்னா அந்த அடுத்த விபத்தை தடுக்கணுங்கிறதுக்கு. இப்ப சார் நான் சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ பொதுவா ஒரு ஃபிளைட் வந்து ஏதோ மெக்கானிக்கல் ஃபெயிலியர்னாலயோ இல்ல வந்து வேற ஏதோ ப்ராப்ளம்னாலயோ ஒரு இடத்துல கிராஷ் ஆகிறதுக்கும் ஒரு பைலட்டோடைய பியூர் இன்டென்ஷனோட சூசைட் பண்ணுங்கிற இன்டென்ஷனோட நடக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் ஏற்படும்? இப்போ அது பண்ணா பைலட்ஸ் பேசஞ்சர்ஸ்க்கு என்ன இது கிடைக்கும், இது பண்ணா பேசஞ்சர்ஸ்க்கு என்ன கிடைக்கும்? இதன் மூலமா ஏர்லைன் கம்பெனிக்கு வந்து நஷ்டஈடு இன்சூரன்ஸ் கிடைக்குமா? இந்த சைட்ல இன்சூரன்ஸ் கிடைக்காதா? அது எப்படி ஒர்க் ஆகுது? அது வந்து எக்ஸ்ட்ராடினரி கேஸ். பைலட் சூசைடுங்கிறது வந்து இன்சூரன்ஸ்க்காக இருக்கு. அவங்க மென்டல் எவ்வளவு மோசமா இருந்தாங்க அவங்க இன்சூரன்ஸ்க்காக கேட்கல. நான் கேட்கறேன்னா இல்ல இன்கேஸ் இப்போ ஒரு ஃபிளைட் போகுது, 2 பைலட் ரன் பண்றாங்க, அதுல ஒரு மெக்கானிக்கல் ஃபெயிலியரோ கிராஷ் ஆகுதுன்னு வச்சுக்கோ. இன்னொரு பக்கத்துல ஜெர்மன் விங்ஸ் மாதிரி ஒரு பைலட் வந்து சூசைட் பண்றாங்க. இது வந்து நடக்காது, பட் ரேர் கேஸ் நடக்குதுன்னு வச்சுங்களேன். இப்ப நடக்குங்க பட்சத்துல இன்சூரன்ஸ் வந்து ரெண்டுக்கும் எப்படி ஒர்க் ஆகும் கேக்குறேன். 2 பேருக்கு அதுக்கு பேசஞ்சருக்கு எந்த விதத்திலும் பொறுப்பு இல்லையா. உங்களுக்கு கிடைக்க இன்சூரன்ஸ் என்ன கவர் பண்ணுமோ அது கவர் பண்ணிடும். ஓகே, பாதிப்பெல்லாம் இருக்காது. ஓகே, மேபி பைலட் வந்து சூசைட் பண்ணனான்னு 100% ப்ரூஃப் ஆச்சுன்னா அவங்க வீட்டு கிடைக்காது. ஏர்லைன் கிடைக்கும். ஆமா, மத்ததுக்கெல்லாம் கிடைச்சிடும். அவங்க பைலட்டுக்கு அவங்க வீட்டுக்கு கிடைக்காது. ஓகே, பியூர்லி அந்த இண்டிவிஜுவலுக்கு மட்டும் ஆயிடும். 100% ப்ரூவ் பண்ணா மட்டும்தான். சார் இப்போ ஃபைனல் திங் சார், இப்போ பீப்புளுக்கு வந்து இந்த கிராஷ்க்கு அப்புறம் ஒரு பெரிய பயம் இருந்துச்சு. எப்படி இது பண்றது, ஏவியேஷன் பண்றது பயம் இருந்தது. நிறைய பேர் இந்த கேள்வி கேட்டுட்டே இருந்தாங்க. இப்போ இனிஷியல் ரிப்போர்ட் வந்துருச்சு. இப்போ நீங்க அவங்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்லணும். ஃப்ரீக்வென்ட் ஃபிளையர்ஸா இருக்கவங்க, டொமஸ்டிக் ஃபிளை பண்றவங்க, இன்டர்நேஷனல் ஃபிளை பண்றவங்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்லணும். அவங்க மெசேஜ் என்னவா இருக்கும்? இது இன்னொன்னு ரீஅஷ்யூர் தான் பண்ணுது. இந்த மாதிரி எந்த வித மெக்கானிக்கல் ஃபால்ட் இல்ல அப்படிங்கறதுதான் கிட்டத்தட்ட தெரிய வருது நமக்கு. சோ இது அகெயின் ஒரு ரீஅஷ்யூரன்ஸ் தான். நம்ம திருப்பியும் சொல்றேன், நான் கூட முதல்ல எடுத்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இப்ப என்ன பார்த்தா அதிகமாயிட்டு தான் வருது. 6 பில்லியன் 7 பில்லியன்னா கிட்டத்தட்ட உலகத்தில் இருக்கிற மொத்த பாப்புலேஷன். அதாவது எல்லாரும் போறது இல்ல, பட் ஒரு சில பேர் நம்பர் ஆஃப் டைம்ஸ் போறதுனால இவ்வளவு பேர் போய் ஒரு 150 200 இவ்வளவுதான் ஃபெட்டாலிட்டியே வருது. அப்படிங்கும் போது இந்த ஆட்ஸ் வந்து எப்படி வேணா வரும். நம்ம அதுதான் நான் சொல்லியிருக்கேன், ஒரு இடி விழுந்து நம்ம இறக்குறதுக்கு இது மாதிரி 100 மடங்கு வாய்ப்பு அதிகம். இடிங்கிறது நம்ம எதிர்பார்க்கல. இடி இருக்கும்போது கூட நம்ம நடந்து போயிட்டு இருக்கிறோம். அவ்வளவு வாய்ப்பு இருக்கும் போது இதுல வந்து வாய்ப்பே இல்லைங்கிற அளவுக்கு தான் போயிட்டு இருக்கோம். பட் எக்ஸ்ட்ரா ரொம்ப ரேரா நடந்துருது. எதுவும் பண்ண அப்படி எப்ப நம்ம ஸ்ட்ரீட்ல நடந்து போறோம், திடீர்னு மேடா ஒருத்தங்க வேன் எடுத்துட்டு வந்து சைட்ல இப்ப இங்கெல்லாம் பாப்பீங்க வெஸ்டர்ன் கண்ட்ரில பேமெண்ட்ல அப்படி இடிச்சிட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு மேட்னஸ் நடக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும் நீங்க சொல்லுங்க? அதுக்கு ஒன்றும் மனுஷன் கண்ட்ரோல் இல்லை. பட் விபத்து ஆபத்து அப்படின்னா பிளேனை விட சேஃப் எதுவுமே இல்லை. ஏன்னா அதுல போறவங்க அத்தனை பேருமே ப்ரொஃபஷனல்ஸ். யாருமே ப்ரொஃபஷனல் இல்லை. ஏடிசில போற என் ரூட்ல உங்களுக்கு கைட் பண்றவங்க, பைலட்ஸ், உள்ள இருக்கிறவங்க, ஏர் குரூ, உள்ள கேபின் குரூ எல்லாம் ப்ரொஃபஷனல், எல்லாம் விஷயம் தெரிஞ்சவங்க. ரோட்ல அப்படி கிடையாது. நம்ம ஊர்ல எல்லாம் வந்தீங்கன்னா வந்து நம்ம போறோம், வண்டி ஓட்ட அன்னைக்குதான் பழகிருப்பாங்க, எடுத்த உடனே ஹைவேல பழகுறாங்க. ஸோ அவங்களோட சேர்ந்து நம்ம ஓட்டுறோம். அவங்க பண்ண மிஸ்டேக் நம்ம உயிரும் சேர்ந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ரோடு ஆக்சிடென்ட்ஸும் இதுவும் நம்ம கம்பேரே பண்ண முடியாது. ஸ்டில் வெரி சேஃப். தைரியமா பிளைன்ல ஏறி உட்காந்து கவலைப்படாத போகலாம். இன்னும் நிறைய பேருக்கு இந்த டர்புலன்ஸுக்கெல்லாம் பயப்படுறாங்க. டர்புலன்ஸ் என்ஜாய், நான் சொல்றது மெசேஜ், என்ஜாய். சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. சீட் பெல்ட் போட்டுட்டீங்கன்னா நீங்க என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா அது என்ன குதிச்சாலும் ஒன்றும் ஆகாது. நீங்க வந்து அவருக்கு அது ஒரு சந்தோஷமா அதை என்ஜாய் பண்ணிட்டு போங்கன்னு தான் சொல்ல வரேன். டர்புலன்ஸுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அது மாதிரி ஒரு ஆரம்ப காலத்துல 1 2 நடந்திருக்கு, இல்லைன்னு சொல்ல வரல. இப்பெல்லாம் விபத்து நடக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எக்ஸ்ட்ரீம் டர்புலன்ஸ்குள்ளே போக மாட்டாங்க. ஈவன் சிவியர் லெவலுக்கு போனா கூட ஒன்றும் ஆகாது. பிளைன் தான் ஆடும், வேற ஒன்றும் ஆகாது. ஏன்னா அந்த விங்கு வந்து பாத்தீங்கன்னா அது எவ்வளவு இன்ஜினியரிங் மார்வல் பாருங்க. 25 அடிக்கு முடியும் மேலேயும் கீழே வளையும். அவ்வளவு பிளெக்சிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. அதனாலதான் அந்த மொத்த ஷாக்க அது எடுத்துக்குது. உங்களுக்கு வந்து பாடி வந்து சேஃபா இருக்குது உள்ள. அந்த விங்ல தான் ஃபியூல் வச்சிருப்பாங்க சார். அவ்வளவு வளையுது, அவ்வளவு வளைச்சு அந்த ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் பண்ணும்போது விங்க மாற்றத்துக்கு முன்னாடி அது
பயங்கரம். அது என்னத்த சொல்றது, இதோட மார்வலஸ் இன்ஜினியரிங்லாம் சொல்லவே முடியாது. அவ்வளோ ஃபிளெக்சிபிலிட்டி கொடுத்துட்டு வச்சிருக்காங்க. ஸோ அது எப்படி உடையும்? அதாவது உடையறதுங்கிறது வந்து என்னைக்கு வந்து ரிஜிடா இருக்கும்போது தான் உடையும். அதுக்காக தான் அது வளைச்சிட்டு இருக்காங்க. அது எவ்வளவு நாள் அது ஆடிட்டு போகுது. நீங்க வேடிக்கை பார்த்துட்டு போங்க ஜாலியா. அவ்வளவுதான். ஒன்னாகாது 100% சேஃபா போகலாம். டர்புலன்ஸுக்கு பயப்படணும், ஒன்னுத்துக்கு பயப்படணும். அதே மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் திடீர்னு பைலட்ஸ் அனௌன்ஸ் பண்றாங்க, நாங்க வந்து திருப்பியும் லேண்ட் பண்றோம், பழுதாயிடுச்சுன்னா உடனே இட்ஸ் நாட் நெசசரிலி பயங்கர சீரியஸ், எதுவுமே பண்ண வேண்டாம், பயப்படுவானா நடக்கும். இதெல்லாம் சேஃப்டிக்காக தான். அதாவது நம்ம சேஃபா பறக்கணுங்கிறதுக்காக எடுத்துக்கிற முயற்சி. அதே நேரத்தில் சமயத்தில் ஒரு சில கோ ரன் பண்ணுவாங்க, கிட்ட வந்துட்டு திருப்பி போயிடுவாங்க. ஏன்னா சம்டைம் அந்த கிராஸ் விண்ட் அதிகமா இருக்கலாம், அவங்களுக்கு அது ஒரு டவுட்டா இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி டவுட்ல இறக்கி ரிஸ்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டு திருப்பி சுத்தி வருவாங்க. இதுக்கெல்லாம் எதுக்குமே பயப்பட வேண்டாம். இதெல்லாம் வந்து எல்லாமே பிளைனை சேஃபா உங்களுக்கு கொண்டாந்து சேர்த்துறதுக்காக தான். அதனால ப்ரொஃபஷனல்ஸ் நம்பி உட்காருங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணி போங்க. இது பயணத்துக்கு பயப்படவே வேணாம். நீங்க பயப்பட வேண்டியது பஸ், காரு, சைக்கிள், மோட்டார் சைக்கிள் நம்ம பயப்படணும். 1250 மடங்கு சான்ஸ் இருக்கு சாகிறதுக்கு. ஃபைனல் ஒன் கொஸ்டின் சார். இது நான் போன இன்டர்வியூல கேட்டப்போ கேட்கல, நான் நிறைய பேர் எனக்கு இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுல ஒரே ஒருத்தர் மட்டும் இந்த அகமதாபாத் ஃபிளைட் கிராஷ்ல ஒருத்தர் மட்டும் தப்பிச்சிருந்தாரு. அதுல ஒரு சீட் வந்து எமர்ஜென்சி சீட் அப்படின்னு சொல்லி அதுல இருந்து தப்பிச்சாருங்கிறத பார்த்தோம். ஆக்சுவலா அதுக்கப்புறம் வந்து அந்த எமர்ஜென்சி சீட்டுக்கு ரொம்ப டிமாண்ட் ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க மாதிரி சொல்றாங்க. பொதுவாக அந்த சீட்ல நான் யூஸ்வலா அந்த சீட்ல உட்காந்து டிராவல் பண்ற ஒரு ஆளு. ஏன்னா நான் ஹைட்டா இருக்கிறனால கால் அங்க வைக்கிறதுக்கு வசதியா இருக்கும்னு யூஸ்வலா அதிகமா பே பண்ணி நான் அதை போறது உண்டு. இப்ப என்ன பிரச்சனைனா, இப்ப எல்லாருமே பார்க்கும்போது இப்ப எல்லாருமே அந்த சீட்டு தான் இப்ப டிமாண்ட் பண்றதுனால இப்போ அது சீட் ரொம்ப டிமாண்ட் ஆயிடுச்சு. ஆல்ரெடி அது ஒரு எக்ஸ்ட்ரா பே பண்ணி போற மாதிரி தான் ஒரு காஸ்ட், இன்னொரு காஸ்ட் ஆகுது. அந்த சீட்ல உட்காந்தா என்ன ஆனாலும் சரி தப்பிச்சிடலாங்கிற மாதிரியான ஒரு இமேஜ் இருக்கு. அதுதான் உண்மையா? என்ன ஆனாலும் அந்த சீட்ல இருந்து தப்பிச்சிடலாமா? நிச்சயமா இல்ல. இந்த விபத்தும் இந்த தப்பிச்சதுக்கும் அவர் வந்து he happened to be right person at right time சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது மாதிரி சரியான இடத்துல. ஏன்னா அது எமர்ஜென்சி டோர் எல்லாம் இவர் திறக்கலாம், இவருக்கே ஒண்ணும் தெரிஞ்சிருக்காதுங்க. அது 30 செகண்ட்ல என்ன தெரியும், என்ன நடக்குதுன்னே தெரியாத விழுந்துடுச்சு. அந்த விழுந்த இடம், அவருக்கு வந்து அவர் தூக்கி எறியப்பட்ட அந்த விதம், அந்த போய் அது ஒரு கான்கிரீட்ல போய் சாலிடா தலைகள் அடிச்சிருந்தா ஹெட் இன்ஜுரியில இறந்திருப்பாரு. அவர் அது மாதிரி ஒரு சாஃப்ட் சர்ஃபேஸ்ல போய் விழுந்திருக்கலாம். அந்த மாதிரி ஒரு அது பிளைனா உடஞ்சிருச்சு. அப்புறம் என்ன போய் எமர்ஜென்சி டோர் அங்க போயிட்டு தூளா போயிடுச்சு. அதனால அது எமர்ஜென்சி டோர்னால கிடையாது. அப்படி பாத்தீங்கன்னா அதர் சைடு இன்னொரு எமர்ஜென்சி டோர், இன்னும் சோ மெனி அதர் எமர்ஜென்சி எல்லாமே தப்பிச்சிருக்கலாமே. அப்படி எல்லாம் கிடையாது. இவர் வந்து சரியான முறையில வெளியே தூக்கி எறியப்பட்டார். அது விழுந்த இடமும் அவருக்கு அடிப்படாது. பிசிக்ஸ் அண்ட் அது அவர் அடிப்பட்ட சாஃப்ட் சர்ஃபேஸா இருந்திருக்கலாம். அதனால கொஞ்சம் அடியோட தப்பிச்சு வந்துட்டாரு. ஆனா இது ஒரு பெரிய ரெண்டாவது லைஃப் அவருக்கு பொறுத்த முடியும். ஒரு மிராக்கலுக்கு மேல ஏதாவது வேர்ல்டு சொல்லலாம். இது அப்பப்ப நடக்கதான் செய்யுது. ஒரு தடவை இதாவது பரவாயில்ல, 35,000ல இருந்து கீழே விழுந்ததுல ஒரு குழந்தை தப்பிச்சிருக்கு மரத்துல தொங்கிட்டு. அதெல்லாம் எப்படின்னு தெரியும். ஆமா, அதெல்லாம் இது மாதிரி ஏதாவது ஒரு அதிசயம் தான் அதெல்லாம். இதான் என்னன்னா அவங்க அந்த விழுந்த விடம், அந்த இம்பாக்ட், அதெல்லாம் மேட்டர்ஸ், வேற ஒண்ணும் இல்ல. இவர் ஜஸ்ட் ஹேப்பன் டு பி அட் தி ரைட் பிளேஸ், வேற ஒண்ணும் கிடையாது. பட் அந்த சீட்னால ஒண்ணும் கிடையாது. சீட்னால ஒண்ணும் கிடையாது. ஜஸ்ட் ஹேப்பன் டு பி ரைட் பர்சன் அட் ரைட் டைம். அவ்வளவுதான். தரக்கல, தப்பிக்கவும் இல்ல, குதிக்கவும் இல்ல, எதுவுமே பண்ண முடியாது. அவருக்கு ஒண்ணும் தெரிஞ்சிருக்காது. ஓகே, ஆல்ரைட் சார், ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச் ஃபார் டைம். ஆஸ் யூஷுவல் ரொம்ப கிளியர் கட்டா டெக்னிக்கல் டீடைல்ஸுமே கூட உங்க ஸ்டைல ரொம்ப காமன் மேனுக்கும் லேமேனுக்கும் புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் டைம் சார். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் அஸ். ரொம்ப நன்றி.